வணக்கம். நாம இப்போ சில்வர் ஸ்விங் ட்ரேடிங். இப்போ சில்வர் தான் பீக்ல இருக்கு. ஸோ டாப்ல போய் நம்ம மாட்டிக்க கூடாது. ஸோ ஜனவரி பிப்ரவரி 26 செட்டப் எப்படி இருக்கு சில்வர் சிம்பிளா ஈஸியா ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி லேர்னிங் வீடியோ இது. இது எல்லாத்துக்குமே அப்ளை ஆகும். காமெக்ஸ் சில்வர், டாடா சில்வர் இடிஎஃப், சில்வர் ஸ்டாக் எது? இந்துஸ்தான் ஜிங்க். அவங்க ஜிங்க் இதெல்லாம் தயாரிக்கும் போது பை ப்ராடக்ட் சில்வர் வருது. ஸோ அதுதான் இந்தியாவில் இருக்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு சில்வர் ஸ்டாக்னு சொல்லலாம். சில்வர் கேஸ் இடிஎஃப், சில்வர் பிஎஸ் இந்த மாதிரி. சரி, ஓகே. எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்? இப்போ இது செயில், இதில் நீங்கள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? இது ஒரு ஸ்விங்காக தான் போகுது. ஸ்விங் ட்ரேடிங் இது இருக்குது. ஆனால் எப்படி ஐடென்டிஃபை, பாட்டம் எங்கே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, டாப் எங்கே ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஸோ சிம்பிளாக இந்த மாதிரி ஒரு சார்ட் கொடுத்தா ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன்னா, அது ஒரு சேனல் வரையணும். இதுதான் அது, இந்த சேனலில் போனீங்கன்னா பாட்டம் ஆஃப் தி சேனல், இதுதான் ஈஸி ப்ராஃபிட் ஸ்ட்ராட்டஜி ஸ்விங் ட்ரேடிங்கில். ஸோ ஸ்விங்கோட பாட்டம் இங்கே இருக்குது, இது ஸ்விங் பாட்டம். அடுத்தது ஸ்விங் பாட்டம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 110 ருபீஸ், 110. ஸ்விங்கோட டாப் எவ்வளோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 145, 146. இங்கே மறுபடியும் டாப்புக்கு போயிட்டு ஸ்விங்கோட டாப்புக்கு போகுது. இதில் ஆரஞ்சு லைன் வந்து மிடில் ஆஃப் தி ஸ்விங், அதாவது ஸ்விங்கோட சென்டர், அதாவது இந்த சேனலோட சென்டர். இப்போது மறுபடியும் பார்த்தீங்கன்னா 2 செப்டம்பர் ஸ்விங் பாட்டமுக்கு வந்திருக்கு. 2 செப்டம்பர் ப்ளூ லைன் போட்டிருக்கோம், ஸ்விங்கோட பாட்டம். அது எவ்வளோ? ரஃப்லி 120 ருபீஸ். அங்கேருந்து மறுபடியும் இப்போது 2 வாட்டி 145க்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா 150 நியர்பை வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பாருங்கள் 120, 30, 40, 25 ருபீஸ் ஸ்விங் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் ஸ்விங் ட்ரேடிங் பேசிக். இன்னொன்று இதில் மிடில் ஆஃப் தி ஸ்விங் ஆரஞ்சு லைன் இருக்குங்களா, அது கீழே வந்து டிஸ்கவுண்ட் ஜோன் சொல்லலாம். ஸோ டிஸ்கவுண்ட் ஜோன்னா தேர் யூ கேன் மேக் என்ட்ரி. அது கீழே வரும். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இல்லை லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஸ்விங் பாட்டம் கிட்ட வந்து பவுன்ஸ் பேக், இங்கே பவுன்ஸ் பேக் இருக்குது, அங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இந்த மிடில் ஆஃப் தி ஸ்விங் கீழே வந்து இருக்கும்போது தே கேன் டேக் டிபெண்டிங் அப்பான் தேர் கெப்பாசிட்டி. ப்ரீமியம் ஜோன் எதுனா அபவ் தி மிடில் ஆஃப் தி ஸ்விங், இந்த ஆரஞ்சு லைனுக்கு மேலே இருக்கிறது டாப் ஆஃப் தி ஸ்விங் வரைக்கும் ப்ரீமியம் ஜோன். ப்ரீமியம்னா கொஞ்சம் மேலே டாப் ரேஞ்சில் இருக்குன்னு அர்த்தம். அங்கே ஒன்று யூ கேன் வெயிட் அப் டு தி டாப் ஆஃப் தி ஸ்விங் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த 150, 155 ரேஞ்சில் வந்துட்டு யூ கேன் எக்ஸிட். இல்லை 130 பாட்டம் ஆஃப் த ஸ்விங்கில் நீங்கள் என்ட்ரி ஆயிருந்தீங்கன்னா டாப் ஆஃப் தி ஸ்விங் அந்த ப்ரீமியம் ஜோனில் வரும்போது யூ கேன் எக்ஸிட். இதுதான் ஸ்ட்ராட்டஜி. சிம்பிளாக இந்த ஒரு டிராயிங் மாதிரி வந்துட்டிங்கன்னா ஸ்விங்கு ஈஸிலி கரெக்டாக அந்த லெவல் வரும்போது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். இதில் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாமும் இருக்குது. அது நம்ம ஒன்றா பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டாடா சில்வர். இப்போ சில்வர் ஸ்குவீஸ் நடக்கிறதால நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இப்போ டாடா சில்வர் ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது பாட்டம் ஆஃப் த ஸ்விங்கு. பாட்டம் ஆஃப் த ஸ்விங் 2188 இருக்குது. டாப் ஆஃப் த ஸ்விங் 24.61. ஸோ 22, 23, 3 ரூபா கிட்ட ஸ்விங் இருக்குது. ஸோ இப்போ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சைட் வெஸ்ட் ட்ரெண்ட் தான் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்து டாப் ஆஃப் தி ஸ்விங் போகும். அதுக்கப்புறம் அடுத்த டார்கெட் இந்த லைனை தொடும். இது ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ பியர், இது ஆட்டோமேட்டிக் சிக்னல். ட்ரேடிங் வித் சார்ட்டில் இந்த பியர் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். அதை பற்றி டீட்டெயில் வேணுன்னா மெசேஜ் போடுங்க எனக்கு. இது சப்போர்ட். இதில் இந்த பிளாக் லைன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன், அதை பற்றியும் அப்புறமா டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னென்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன்னா அதை வந்து டச் பண்ணிவிட்டு கீழே போகும், மறுபடியும் மேலே போகும். அந்த ஸ்டாப் லாஸ் பிளாக் லைனே சுற்றி வரும். ஸோ இது கேப் லைன், ரோஸ் கலர் லைன் வந்து கேப். ஸோ இங்கே வந்து கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டு மறுபடியும் பவுன்ஸ் ஆகலாம், இல்லை இன்னொரு கேப் இருக்குது கீழே. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் வந்து எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ என்ன ஸ்ட்ராட்டஜினா பாட்டம் ஆஃப் தி ஸ்விங் வரும்போது வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும்போது என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறதுனா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா அது ஒரு ஸ்டாப் லாஸ் லைன். அடுத்த சப்போர்ட் இங்கே இருக்குது. ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இந்த சப்போர்ட்லாம் வரும்போது யூ கேன் மேக் அடிஷனல் என்ட்ரி. லோ ரிஸ்க் இன்வெஸ்டர்ஸ் இந்த சேனல் பாட்டம்லேருந்து கீழே 1 டே இல்லை 2 டே க்ளோஸ் வச்சுட்டா எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இது எக்ஸிட் இங்கே, ஐ மீன் ஸ்டாப் லாஸில் ஆகும். அடுத்தது சில்வர் கேஸும் இதே மாதிரி தான். எல்லாமே ஸ்ட்ராட்டஜி நான் சொன்ன மாதிரி தான். பாட்டம் ஸ்விங்கு, அடுத்தது டாப் ஆஃப் தி ஸ்விங்கு. ஸோ கேப் லைனு, ரோஸ் எல்லாம் கேப் லைன், பிளாக் லைன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸோ இது ட்ரெண்ட் லைன். இதை பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு டாப் ஆஃப் தி சேனல் வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. இது சில்வர் கேஸ். யார்கிட்ட சில்வர் கேஸ் இடிஎஃப் இருக்கோ அவங்களுக்கு இது ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும்.
ஸோ பாட்டம் அதாவது ப்ரீமியம் ஜோன் மிடில் லைன் என்ன லைன் அது ஆரஞ்சு லைன் கீழே வரும்போது உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மேக் என்ட்ரி. சில்வர் பிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டம் இதுதான் பாட்டம் ஆஃப் தி ரேஞ்ச் ஸ்விங், இது டாப் ஆஃப் தி ஸ்விங், இது ட்ரெண்ட் லைன். இப்போ ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்கணும். இங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இங்கே ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இந்த 2 ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் இருக்குவே இதை சுற்றி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அதே மாதிரி இங்கே ஒரு சப்போர்ட் கிரீன் லைன், இது ஒரு ஹெவி சப்போர்ட். கிரீன் டாட்டர் லைன் இங்கே ஒரு மேஜர் சப்போர்ட். மறுபடியும் இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்கு. இங்கே பியர் சிக்னல் டெவலப் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது சில்வர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்துஸ்தான் ஜிங்க், இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல், டாப் எண்ட் ஆஃப் தி சேனல். ஸோ பாட்டம் நான் சொன்ன மாதிரி யூ கேன் மேக் என்ட்ரி இதுகிட்ட வரும்போது. ஸோ இதெல்லாம் சப்போர்ட் லைன், கிரீன் லைன், இங்கே ஒரு பிளாக் லைன்லாம் இருக்குது, இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன். ஸோ நிறைய ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்கிறதால கொஞ்சம் மேலேயும் கீழேயும் ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும். இங்கே ஒரு கேப் இருக்குது, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ், ரெட் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ், இது ஆல் ப்ளூ லைன் வந்து ஆல் டைம் ஹை. ஸோ இப்போது டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஆரஞ்சு லைன் கீழே இருக்குது, டிஸ்கவுண்ட் ஜோனில் இருக்குது. ஸோ என்ட்ரி எடுக்கிறவங்க உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் லெவல்ஸ் ஸ்விங் ட்ரேடிங் வர பாட்டம் அண்ட் டாப் சேனல் லெவல்ஸு. அடுத்தது சில்வர் எம்சிஎக்ஸ் சில்வர் ஃபியூச்சர்ஸ், எம்சிஎக்ஸ் ஃபியூச்சர்ஸில் கமோடிட்டி ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு அதோட ஃபியூச்சர்ஸ் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன். இது பாட்டம் எண்டு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. இது ஒரு ஹெவி சப்போர்ட், இந்த டாட்டர் கிரீன் லைன் மேஜர் சப்போர்ட், இதுவும் ஒரு மேஜர் சப்போர்ட். பிளாக் லைன், 2 பிளாக் லைன் அதாவது ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் இருக்குது. கரெக்டாக ட்ரெண்ட் லைன் இன்னும் பிரேக் அவுட் தரல, மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா இது ஒரு டாப் எண்ட் ஆஃப் தி சேனல், ஆல்மோஸ்ட் 27 to 82 வரைக்கும் போகலாம் பிரேக் அவுட் கொடுத்தா, வித் பிக் கேண்டில் ஸ்ட்ராங் வால்யூம். அதே மாதிரி அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா சேனலில் பிரேக் அவுட் கொடுத்தா டாப் எண்ட் வந்து 29,786 வரைக்கும் எம்சிஎக்ஸ் சில்வர் ஃபியூச்சர்ஸ் போகலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு பேசிக். இதுக்கெல்லாம் அப்பா யாருன்னா காமெக்ஸ் சில்வர், அதுதான் மெயின். அதை மெயினாக ட்ராக் பண்ணணும். காமெக்ஸ் சில்வர் இதுதான். இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரீமியம் ஜோனில் போயிருக்கு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி பாருங்க, இந்த பிளாக் லைன் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் லைன் கிட்ட கீழே வந்து க்ளோஸ் கொடுக்குது, மறுபடியும் அது கீழே போகுது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிளாக் லைன் மேலே போகுது. நான் சொன்ன மாதிரி மேலே இது 4 hour டைம் ஃப்ரேம். இப்போது 1 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஏன்னா இந்த பிளாக் லைன் கீழே வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, இது வந்து பிரேக் டவுன் சொல்லிட்டு நீங்கள் ஷார்ட் அடிச்சிங்கன்னா மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி முன்னையும் பின்னையும் இது க்ளோஸ் ஆகும். இங்கே பாருங்கள், இந்த பிளாக் லைன் இது கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சா, மறுபடியும் பாருங்கள் இந்த பிளாக் லைனுக்கு மேலே வந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்போ மேலே போக ஆரம்பிச்சிச்சு. கரெக்டாக இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் 4 hourல பார்க்கலாம். ஸோ மிடில் எண்ட் ஆஃப் தி சேனல் இப்போது நான் சொன்ன மாதிரி ப்ரீமியம் ஜோன், அதாவது மிடில் ஆஃப் தி ஸ்விங்லேருந்து பாட்டம் எண்ட் ஆஃப் தி ஸ்விங்குள்ளே இருந்துட்டு ப்ரீமியம் ஜோனுக்கு போகுது. ஸோ இப்போது நார்மலாக அபவ் தி ப்ரீமியம் ஜோனில் யூ ஷுட் அவாய்ட் என்ட்ரி, பெட்டர் டு அவாய்ட் என்ட்ரி. ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இப்போது இங்கே நிறைய ரெசிஸ்டன்ஸ், ரொம்ப பெரிய பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. கரெக்டாக பாருங்கள், ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து நிற்குது. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ப்ளூ லைன், இதுவும் ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். டாப் எண்ட் ஆஃப் தி சேனல் அதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ். இன்கேஸ் நல்ல ஒரு பிரேக் அவுட் கேப் அப் இன்னைக்கு 79ல் இருக்குது, சே மண்டே 82 83ல் கேப் அப் ஓப்பனிங் ஆன அடுத்த டார்கெட் 87. ஸோ இருக்கிற சில்வர்கள்லாம் அப்பா காமெக்ஸ் சில்வர் தான். ஸோ இதை யூ ஹேவ் டு ட்ராக். நான் சொன்ன மாதிரி இப்போ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அது எப்படி, அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துடலாம். நான் கணேஷ் பாபு, ஜிபி இன்வெஸ்டர் ஜோன். என்னோட அனாலிசிஸ், என்ட்ரி மற்றும் எக்ஸிட் லெவல் பார்க்க நீங்கள் திரும்பி வந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். எடுத்தோன்னே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லலை, திரும்பி மறுபடியும் கண்டிப்பாக வருவீங்க, அந்த நம்பிக்கை இருக்குது. ஸோ மறுபடியும் வந்து ரெஃபர் பண்ணும்போது லெவல்ஸை ரெஃபர் பண்ணுவீங்க கண்டிப்பாக. அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும், தயவுசெய்து பண்ணிவிடுங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட். அது என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் இருக்கும். ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்கும் சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் தான். அதை பாருங்கள், ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் தங்கமேல் சொல்லி இந்த பிளாக் லைனை பாருங்கள். இப்போது நம்பரை பாருங்கள், 1 வருது பாருங்கள், 1, அப்புறம் 2 பாருங்கள், 3 பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகுது, மறுபடியும் பிரேக் டவுன் 4 கீழே வருது, அதை சுற்றி வருது. 5 பாருங்கள், மறுபடியும் பிரேக் அவுட் மேலே கொடுக்குது, மறுபடியும் 6 7. ஸோ அது சுற்றி வரும். மேபி மோஸ்ட் ஆஃப் த டைம் சொல்லலாம். சம்டைம்ஸ் எகிரி மேலே போயிட்டாலும் மறுபடியும் கிட்ட வரும். மறுபடியும் 7க்கு அப்புறம் 8 பாருங்கள், 8க்கு முன்னாடி பாருங்கள் பிரேக் டவுன், மறுபடியும் மேலே போயிருக்கு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 8, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு பாருங்கள், மறுபடியும் பிரேக் டவுன். ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னா அது சுற்றி வரும்.
சம்டைம்ஸ் வித்தின் 2-3 டேஸ் சுற்றும், சம்டைம்ஸ் ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் கீழே வரும். நீங்கள் ஷார்ட் பண்ணிங்கன்னா மறுபடியும் மேலே வரும், நீங்கள் பை பண்ணிங்கன்னா மறுபடியும் கீழே வந்துடும். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. நான் சொன்ன மாதிரி பாட்டம் எண்ட் ஆஃப் தி சேனல் சிம்பிளாக, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம் மைண்டை. பாட்டம் எண்ட் வந்துதா கண்மூடித்தனமாக என்ட்ரி போட்டுருங்க. சப்போஸ் பாட்டம் எண்ட்லேருந்து கீழே இறங்கிச்சுன்னா ஸ்டாப் லாஸும் லெவல் கம்மி தானே, இதுவே பாட்டமில் தான் இருக்குது, அதாவது டிஸ்கவுண்ட் ஜோனில் தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ஜோன்னாலே ப்ரைஸ் நல்லா இறங்கி வந்திருக்குது அர்த்தம், ஒரு 10% மேலே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஆல்ரெடி இறங்கி இருக்கும்போது அது கீழே இறங்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. அதையும் மீறி டவுன் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸும் ரொம்ப ஒரு 2% உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஒரு 3% போட்டு சேஃபாக இருந்துக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மெயினாக இந்த ஆர்எஸ்ஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா டாலக்ஸ் சிலர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஜென்ரேட் ஆகும் சிக்னல். மேபி இது 1 hour இது பாருங்க, புல் சிக்னல் ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இது பாருங்க புல் சிக்னல், அதே மாதிரி பியர் சிக்னல் பாருங்க டெவலப் ஆனோடனே பாட்டமில் வந்துச்சு, புல் சிக்னல் டெவலப் ஆச்சு மேலே போயிடுச்சு. ஸோ இது பற்றி டீட்டெயில் வேணுன்னா மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. தேங்க்யூ.